லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இந்த சைவம் வைணவம் இவங்கெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பௌத்தமும் சமணமும் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி கோயிலே வந்து ஒரு புத்தர் கோயில் தான். அதை பத்தி பேசினா அது ஒரு முருகன் கோயில் ஒரு பக்கம் கதை சொல்றாங்க, நீங்க புத்தர் கோயில் அப்படின்னு சொல்றீங்க. திருப்பதி யார் தான் இருக்காங்க? திருப்பதியில் புத்தர் தான் இருக்கிறாரு, அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்ப ஜீசஸே டிசம்பர் 25 பிறக்கலன்றீங்க. ஜீசஸ் டிசம்பர் 25 பிறக்கல. அவர் எப்போ பிறந்தாருலாம் யாருக்கும் தெரியாது. இவங்க வந்து அந்த சாட்டர்னேலியான்ற பண்டிகையை நிப்பாட்ட முடியாது அப்படின்றதுக்காக அந்த பண்டிகையை கிறிஸ்மஸ் ஜீசஸ் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. தீபாவளி வந்து மகாவீரர் கடைசி நாள் தீப ஒளியை ஏற்றி வைத்து தன் சீடர்களுக்கு ஃபுல்லாக உபதேசம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் செத்துட்டார். அதை தீப ஒளி நாள் அப்படின்னு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சமண மதத்துலேருந்து வந்துட்டார். பண்டிகையை என்ன பண்ணுறது? பண்டிகையை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் செத்தது மகாவீரர் இல்லை, அதுக்கு பதிலாக நரகாசுரன்னு வச்சுக்கணும் ஒரு கதையை மட்டும் மாற்றி கொடுத்து மறுபடியும் தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தீபாவளி, அதாவது தீபாவளியே இப்போ ஒரு 400 வருஷமாக தான் நம்ம ஊரில் கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி தீபாவளின்னு ஒரு பண்டிகையும் கிடையாது. கதையை கதையாக மட்டும் பாருங்கள். இதை விட இன்னொரு விஷயம் நான் சொன்னீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. ராமர்னு இப்போ நம்ம படிக்கிற ராமாயணம், இது வந்து கிரேக்க புராணத்துலேருந்து காப்பி அடித்த கதைன்னு சொன்னேன். அதை தாண்டி இன்னொரு செய்தி சொல்கிறேன். இந்த கதை முதல்ல இந்து மத கதையே கிடையாது. அப்போது ராமாயணம் எந்த மத கதை? சமண மதத்தோட கதை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர். அவரிடம் வந்து ராவணனுடைய வரலாறு, ராவணனுடைய மறைக்கப்பட்ட உண்மைகள் தொடர்பில் பல விஷயங்களை நாம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். அப்புறம் எதற்காக ராவண காவியம் தடை செய்யப்படுது? அதுக்கான அடிப்படை காரணம் வேற ஒன்றும் இல்லை, மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிறீர்கள். இப்போ நம்ம ஊரில் தான் எப்பவுமே எதை சொன்னாலும் உடனே புண்படுதுன்றவாங்களே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் புண்படுதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ராமாயணம் வந்து கிரேக்க நாட்டிலேருந்து காப்பி அடித்த கதைன்னு நம்ம ஆதாரபூர்வமாக சொல்கிறோம். அப்போ இது வந்து புண்படுறதுக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னா அந்த திறந்த மனதோடு எதையும் அணுகக்கூடிய ஒரு பார்வை இருக்கணும். அப்படி இருந்தால் ஒழிய நம்ம வந்து உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியாது. இல்லை நான் இப்படி தான் வச்சுப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தோம்னா கடைசி வரை நாம் முட்டாளாகவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தி. அந்த உண்மையை கண் திறந்து பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்களோட இழப்பை தவிர நமக்கு அதனால எந்த இழப்பும் கிடையாது. ஒரு காலத்தில் உலகம் உருண்டைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கலீலியோ தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சிறைச்சேதமே பண்ணாங்களே தலையை. இல்லை, அவர் வந்து நார்மலாக தான் செத்து போனார். இன்னொருத்தர் இருந்தார் ப்ரூனோன்னு, அவரை வந்து உயிரோட வச்சு எரிச்சிட்டாங்க. ப்ரூனோவை எரிச்சிட்டாங்க. இவர் வந்து அப்படியா, சரி எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. இருந்தாலும் நீ சரியாக வரமாட்டேன், ஜெயிலில் உட்காரு அப்படின்னு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் தன்னுடைய கொள்கையை பின்வாங்கிட்டார் கலீலியோ. ஏன்னா இவங்க லூசு மாதிரி இருக்காங்க, கொன்னாலும் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பின்வாங்கினார். அப்பவும் ஜெயிலில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரூனோன்றவர் கடைசியாக பின்வாங்கலை, அவரை வந்து உயிரோடு வச்சு எரிச்சிட்டாங்க. இப்போ அவர் எந்த இடத்துல வச்சு எரிச்சாங்களோ அந்த இடத்துல அவருக்கே செலவு வச்சுருக்கிறாங்க. போப் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் வேறு விஷயம். அதாவது கதையை கதையாக மட்டும் பாருங்கள். இவங்க வந்து இதை விட இன்னொரு விஷயம் நான் சொன்னீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. ராமர்னு இப்போ நம்ம படிக்கிற ராமாயணம், இது வந்து கிரேக்க புராணத்துலேருந்து காப்பி அடித்த கதைன்னு சொன்னேன். அதை தாண்டி இன்னொரு செய்தி சொல்கிறேன். இந்த கதை முதல்ல இந்து மத கதையே கிடையாது. அப்போது ராமாயணம் எந்த மத கதை? சமண மதத்தோட கதை. சரியா? சமண மதத்தில் வந்து 63 சலக புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சலக புருஷர்கள்னா இந்த ஒர்த்தி பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு 64 நாயன்மார்கள்னு சொல்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுவே இதுலேருந்து வந்தது தான். சரிங்களா? இந்த சலக புருஷர்கள்லேருந்து வந்தது தான் 63 நாயன்மார்கள். இந்த அந்த 63 பேரை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 செட்டாக பிரிக்கிறாங்க. முதல் செட்டுக்கு பேர் வந்து தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கரர்கள்னா ரிஷபதேவரில் ஆரம்பித்து மகாவீரர் வர 24 பேர். அவர்கள்லாம் இறைவனின் தூதர்கள் மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த செட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்திகள். அது ஒரு 12 பேர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 27 பேர். அந்த 27 பேரை வந்து பாலபத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலபத்ராஸ்ன்றது யார் அப்படின்னு எப்படி வருவாங்கன்னா 3 செட்டாக 3 பேராக வருவாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டால், ஒன்று வசுதேவன், இன்னொன்று பிரதி வசுதேவன்,
மூணாவது பலதேவன். இந்த வசுதேவன்னா என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் இல்லை, ஹீரோன்னு அர்த்தம். பிரதி வசுதேவன், கிருஷ்ணனோட அப்பாவோட பேரும் வசுதேவர் அங்க கனெக்ட் ஆகுது. பிரதி வசுதேவன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லன்னு அர்த்தம். ஓ. பலதேவன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு இல்லை தம்பின்னு வச்சுக்கலாம், அண்ணனோ தம்பியோ இருக்கிற பலதேவன். இப்படி ஒரு 9 கதை வச்சுருக்காங்க. அதில் 8வது கதை இப்போ நீங்கள் வச்சுருக்க ராமாயணம். அதில் வசுதேவர் வந்து ராமன், பிரதி வசுதேவன் ராவணன், பலதேவன் லக்ஷ்மணன். சரியா? சரி, 9வது கதை என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ணர், சிசுபாலன், பலராமர். இந்த கதைகள் பூராமே அந்த சமண மதத்தை சார்ந்தவர்களின் புராண கதைகள். இந்த 12 சக்கரவர்த்திகள்னு சொல்கிறோமே, இந்த 12 சக்கரவர்த்திகள்ன்ற கான்செப்டை எடுத்து தான் 12 ஆழ்வார்கள்னு வச்சுக்கிட்டாங்க. ஆழ்வார்களுக்கு இப்போ போடுற ஈழ் வந்து சிறப்புலகரம் போடுறாங்க. முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தது சாதாரண ஈழ் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஈழ் போட்டால் ஆட்சி செய்பவர்கள்னு தான் அர்த்தம், சக்கரவர்த்தி ஆள்பவர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்களே தெரில, அதை மாற்றி இந்த ஈழை போட்டு பக்தியில் ஆழ்ந்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே மாற்றினா கூட அதில் எல்லா இடத்துலையும் மாற்ற முடிஞ்சது. 12வது ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஆண்டாளை மட்டும் பேரை மாற்ற முடியல. ஆண்டாள் தான், அதுக்கு வேற எதுவும் போட முடியாது, கோதை ஆண்டாள். சரியா? அங்கே ஈழெல்லாம் மாற்ற முடியாது. அப்ப அந்த சமண பெரியவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த 63 பேர்ல பெண்களும் இருந்தாங்களா? அங்கே பெண்கள் அதிகமாக கிடையாது. இவங்க தான் பின்னாடி பெண்கள்லாம் சேர்க்குறாங்க. பெண்கள் சேர்த்தாலும் இங்கே ரொம்பலாம் சேர்க்கல. 63 பேரில் எத்தனை பெண்கள் இருக்காங்க? மொத்தமே 3 பேர் தான். காரைக்கால் அம்மையார், ஒருத்தர் காரைக்கால் அம்மையார் காமன் மேன், 2வது மங்கையர்கரசி ராணி, சரியா? 3வது இசைஞானியார். இசைஞானியார் வந்து சுந்தரரோட அம்மா. அதுக்காக தான் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், மொத்தமே 3 பேர் தான் 63 பேரில். பெண்கள் வந்து நிறையெல்லாம் ஒன்றும் இவங்க சேர்க்கலை. ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, ஆண்டாள்னு. ஸோ இந்த 63 அப்படியே எடுத்துக்கிட்டது சைவ மதம். அதில் சக்கரவர்த்திகள்னு இருக்கக்கூடிய 12 பேர் கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டது வைணவம். இந்த சைவம் வைணவம் இவங்கெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பௌத்தமும் சமணமும் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி கோயிலே வந்து ஒரு பெருமாள் கோயில் தான். அதை பற்றி அதுவே ஒரு புத்தர் கோயில் தான். அதை பற்றி பேசினா அது ஒரு தனியாக ஒரு பக்கம் கதை சொல்றாங்க, நீங்க புத்தர் கோயில் அப்படின்னு சொல்றீங்க. திருப்பதி யார் தான் இருக்காங்க? திருப்பதியில் புத்தர் தான் இருக்கிறாரு, அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்கு. அது ஒரு புறம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படியாக பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இந்த தீபாவளின்னு ஒன்று கொண்டாடுறோம்ல, இந்த தீபாவளியே வந்து சமண பண்டிகை தான். அதாவது ஒரு நாட்டில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு பண்டிகையை இப்போ தீபாவளி நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு கேள்வியும் அதில் வருது. தீபாவளி அந்த டைம்ல நிறைய இடங்கள்ல வந்து ராவண வதம், அதாவது ராவணனை கொல்ற மாதிரியான விஷயங்கள் வட இந்தியாவில் அப்படிதான் கொண்டாடுவாங்க. எல்லாமே கொண்டாட தானே படுது. ஆமா, வட இந்தியாவில் அதை தீபாவளியை வந்து ராவண லீலான்னு கொண்டாடுறாங்க. ராவண லீலா, ராம்லீலான்னு தான் கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து அதை வந்து காளியோட பண்டிகையாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்கன்னு வைங்களேன். இந்த தீபாவளின்றது வந்து எப்படி வருதுன்னா, சமண பண்டிகையாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆகி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கதைகளை மாற்றுறாங்க. இதில் வட இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதியில் ராமரோட ராம்லீலாவாக தான் கொண்டாடுறாங்க. ஏன்னா அது ஒரிஜினலாகவே சமண மதத்தில் ராமனையும் அவங்க கும்பிட்றாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ராமநவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லீவ் விட்ருவாங்க. ஏன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லீவ் விட்றாங்க தெரியல. வேற எந்த இந்த இந்து பண்டிகைகளுக்காவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லீவ் விட்றாங்களா? எதுக்கு? குறிப்பாக மகாவீர ஜெயந்திக்கு லீவ் விட தானே. ஆமாம், எதுக்காக அது ரெண்டுக்கும் விட்றாங்க? ஏன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாருமே ஜெயின்ஸோட பண்டிகை மகாவீர் ஜெயந்தியும் ராமநவமியும். அவங்க பண்டிகை கொண்டாட போயிடுவாங்க, அவங்க வரமாட்டாங்கன்றதுனால மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டுறாங்க. அவ்வளோதான் விஷயமே. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமர் வந்து சமணத்தை சேர்ந்த கடவுள் அப்படின்னு. அதாவது ராமானுஜர் காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, ராமானுஜர் வந்து இங்கே சோழர்கள் வந்து அதீதமாக சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் இங்கேருந்து கிளம்பி கர்நாடகா பகுதிக்கு போயிடுறாரு. இன்றைய கர்நாடக பகுதி, இன்றைக்கி கர்நாடகம்னு சொல்கிறோம். அன்னைக்கு அந்த பகுதிக்கு வந்து ஹொய்சாலர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர்கள், ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஹொய்சால மன்னர்கள் அப்படின்னு.
அதை பற்றி ஹொய்சாலா ஆர்ட் அப்படின்னு சொல்லியே கூட ஒரு கலை வடிவம் இருக்குது. நீங்கள் அந்த கர்நாடக மாநிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா சிலைகள் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கும்னா கண்ணாடி மாதிரி பளிங்கு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இந்த பளிங்கு கல்லில் செஞ்ச சிலைகள் எப்படி வலுவலுன்னு இருக்குதோ கருங்கல் சிலை வந்து அப்படி இருக்காது, கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். அந்த ஹொய்சாலர்கள் காலத்து சிலைகள்லாம் பார்த்தோம்னா நல்லா வழுவழுன்னு இருக்கும். இந்த கை எல்லாமே வந்து பளபளன்னு இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா பளிங்கில் செஞ்ச மாதிரி அந்த ஒரு பளபளப்போட அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அவர்கள் இப்படி பல சமண கோயில்களெல்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த மன்னரும் சமண மதத்து மன்னராகத்தான் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து பிட்டி தேவன் அப்படின்னு பேர். ராமானுஜர் அவரை போய் சந்திக்கிறார். சந்தித்து பேசி அவரை மதம் மாற்றம் செய்து வைணவ மதத்துக்கு கொண்டு வந்துடுறார். அப்படி வரும்போது அவர் தன்னோட பேரை விஷ்ணுவர்தன்னு மாற்றிக்கிறார். சரிங்களா? இது கிபி 1000 நடக்குது. இந்த காலகட்டத்தில் எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு புதிதாக நீங்கள் ஒரு திருவிழாவையோ கொண்டாட்டத்தையோ கொண்டாந்து கொடுத்து கொண்டாட சொன்னீங்கன்னா கொண்டாடுவாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால் அதை நீங்கள் தடுக்க முடியாது. அதை தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ரோம் நகரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி டிசம்பர் 15 டிசம்பர் 25 வரை ஒரு 10 நாட்கள் சாட்டர்னேலியா அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அந்த குளிர்கால பண்டிகையாக சாட்டர்னேலியான்னு பேர். அது 10 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினோடனே என்ன ஆகுது, வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் இந்த பண்டிகையை என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பண்டிகைகள் பூராமே என்ன இருக்குன்னா ஒரு வர்த்தகத்தோடு சேர்ந்து இருக்கும். அந்த பண்டிகை காலத்தில் பல்வேறு இடங்கள்லேருந்து பல்வேறு பொருட்கள் வரும், விற்பனை நடக்கும், சேல்ஸ் நடக்கும். இந்த வர்த்தகத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ ஜீசஸே டிசம்பர் 25 பிறக்கலன்றீங்க? ஜீசஸ் டிசம்பர் 25 பிறக்கல. அவர் எப்போ பிறந்தாருலாம் யாருக்கும் தெரியாது. இவங்க வந்து அந்த சாட்டர்னேலியான்ற பண்டிகையை நிப்பாட்ட முடியாது அப்படின்றதுக்காக அந்த பண்டிகையை கிறிஸ்மஸ், ஜீசஸ் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். அதை போலவே இந்த ராஜா வந்து சமண மன்னராக இருந்தபோது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பூரா தீபாவளி கொண்டாடுறாங்க. தீபாவளி வந்து மகாவீரர் கடைசி நாள் தீப ஒளியை ஏற்றி வைத்து தன் சீடர்களுக்கு ஃபுல்லாக உபதேசம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் செத்துட்டார் அப்படின்றதுக்காக அதை தீப ஒளி நாள் அப்படின்னு அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சமண மதத்துலேருந்து வந்துட்டார். பண்டிகையை என்ன பண்ணுறது? பண்டிகையை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் செத்தது மகாவீரர் இல்லை, அதுக்கு பதிலாக நரகாசுரன்னு வச்சுக்கணும் ஒரு கதையை மட்டும் மாற்றி கொடுத்து மறுபடியும் தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி பண்டிகை இந்த ஹொய்சாலர்களோட காலத்தில் உருவாகி தமிழ்நாட்டுக்கு உடனேலாம் வரல. இது இவங்களோட வம்சாவளியில் வந்தவங்க தான் ஹரிஹரா புக்கான்னு சொல்லக்கூடிய விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள். அப்படி போய் விஜயநகர பேரரசில் தீபாவளி கொண்டாடப்பட்டு விஜயநகர பேரரசிலேருந்து தமிழ்நாடு மீது படையெடுத்து வந்து நாயக்கர்கள் ஆட்சி வரும்போது தான், அதாவது கிபி 1600 அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தீபாவளின்னு ஒரு பண்டிகையே வருது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தீபாவளி, அதாவது தீபாவளியே இப்போ ஒரு 400 வருஷமாக தான் நம்ம ஊரில் கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி தீபாவளின்னு ஒரு பண்டிகையும் கிடையாது. சரி, இப்போ நம்ம ராவணனுக்கே திருப்பியும் வரலாம். ராவணன் வந்து நிறைய நூல்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லி இன்ற வரைக்குமே வந்து ராவணன் தொடர்பில் அந்த நூல்களை வச்சு வைத்தியம் செய்யறவங்களை கூட நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு இல்லையா? ஸோ அப்ப ராவணன்றது ஒரு கதாபாத்திரமே இல்லைன்னு சொன்னா ராவணன் எழுதிய நூல்களோட மூலம் அப்ப அது தவறா, அது பொய்யா? அது பொய் எல்லாமே பொய் தான். எல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர்றது நியூஸ். இது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் இப்படிலாம் நியூஸ் வருது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா இது மாதிரி நிறைய பொய்யான தகவல்களை வந்து பரப்புறதையே ஒரு வேலையாகவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். இப்போ இது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அடுத்து நம்ம ராவணன் அப்படின்னு சொல்லி பேசுறப்போ புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லி ஒரு கருவி பத்தி நம்ம பேசுறோம். அப்ப அந்த புஷ்பக விமானம் என்ற ஒரு கருவியே இல்லைன்ற ஒரு நிலைக்கு வரீங்களா? அதெல்லாம் கற்பனை. அதாவது மனுஷனுக்கு வந்து பறக்கணும்ன்றது வந்து எப்பவுமே ஒரு ஆசை. அப்ப ரைட் சகோதரர்களுக்கு முன்னால தமிழர்களோட வரலாற்றுலயோ அல்லது வரலாற்று ரீதியிலயோ அதாவது உலக விமானத்துக்கான ஒரு எந்த ஒரு தடயமும் இல்ல, எதுவுமே கிடையாது. வேணா கிபி 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுல 9ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அப்போ வந்து அரேபியா பகுதியில பாக்தாத் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு பிளேன் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணார். அவர் கண்டுபிடிச்சது கூட பிளேன் கிடையாது, கிளைடர்னு சொல்லலாம். கிளைடர்னா என்ன அர்த்தம்னா ரெக்கை மாதிரி ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு உயரமான இடத்துல இருந்து குதிச்சிங்கன்னா அந்த ரெக்கையோட ஏர் ப்ரெஷரில் அப்படியே மிதந்துக்கிட்டு வரலாம். அப்படி ஒன்று ட்ரை பண்ணி கீழே விழுந்து செத்து போயிட்டார் அவர்.
சரியா? அரபு தேசத்தில் ஒருத்தர் செத்து போனார். அவருக்கு அப்புறமா இந்த உண்மையான ஃப்ளைட்டுன்றதை முதல்ல கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள் தான். இது வந்து ரிச்சர்ட் மூனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர் ஒருத்தர், ரிச்சர்ட் மூனின்னு பேர். இன்னொருத்தர் ஜெர்மனியை சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர், ஆனால் ஜெர்மன் மொழியில் தான் புக்கு எழுதுறாரு. அவர் பேர் எரிக் வான் டெய்னிகன் அப்படின்னு பேர். இவர்கள்லாம் 1960களில் நிறைய புத்தகம் எழுதுனாங்க. இந்த எரிக் வான் டெய்னிகன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் அந்த புத்தகத்தெல்லாம் வெறி கொண்டு படிச்சிருக்கிறேன். ஆஹா, இப்படி ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதில் இருந்து உருவப்பட்ட பல செய்திகள் தான் இப்போ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளில் பரவாயில்ல சுற்றிட்டு இருக்கிறது. அவங்க 2 பேரும் சொன்னது என்ன, அந்த ரிச்சர்ட் மூனின்றவர் எழுதுனது என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா காலனி எர்த் அப்படின்னு பேர். இவர் எரிக் வான் டெய்னிகன் எழுதின புத்தகத்தில் ரொம்ப ஃபேமஸான புக் வந்து சேரியட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பேர். அதில் தான் இவங்க வந்து பல்வேறு புராண கதை, நம்ம ஊர் புராண கதையெல்லாம் எடுத்து, அதே போல் மேடம் பெலாவெட்ஸ்கின்னு ஒருத்தங்க, ரஷ்யாவை சேர்ந்தவர், போலண்டை சேர்ந்தவர், ஆக்சுவலாக ரஷ்யா மொழி பேசக்கூடியவர். அவங்க தாத்தா வந்து கொஞ்சம் அந்த தாந்திரிகத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். சின்ன வயசில் இவங்க அப்பா அம்மா இல்லாமல் தாத்தா கூடவே வளர்ந்ததில் இந்த பெலாவெட்ஸ்கி வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளும் மந்திரம் பண்ணணும், தந்திரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய புத்தகங்கள்லாம் படித்து, பிளாக் மேஜிக் படிக்கிறேன் அது இதுன்னு படித்து, அப்புறம் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அமெரிக்கா போய், அமெரிக்காவிலேருந்து லண்டன் போய், லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் இப்போ நம்ம சென்னையில் தியாசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறுவியவர் இந்த மேடம் பெலாவெட்ஸ்கின்ற ஒரு லேடி. இந்த மேடம் பெலாவெட்ஸ்கி தான் நம்ம ஊரில் இன்றைக்கி தேதிக்கு இத்தனை கார்ப்பரேட் சாமியார்கள் உருவாவதற்கு காரணம். சரிங்களா? அவங்க தான் முதல்ல வந்து நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்து மதம் வந்து சாதாரண மதம் இல்லை, அதுக்குள்ளே மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த பொருளியெல்லாம் கிளப்பி விட்டது மேடம் பெலாவெட்ஸ்கி. இன்னும் சொல்ல போனால் காந்தியடிகள் வந்து ராமராஜ்யம் வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு முக்கிய காரணமே அவர் லண்டனில் இருக்கும்போது இந்த பெலாவெட்ஸ்கியோட சொசைட்டியில் கொஞ்ச நாள் மெம்பராக இருந்தார். அதில் தான் அவருக்கு வந்து இந்து மதத்தில் எல்லாமே இருக்கு போலன்னு அவர் நம்ப ஆரம்பிச்சார். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு. வெள்ளையா இருக்கிறவனே பொய் சொல்ல மாட்டான்னா வெள்ளைக்காரி பொய் சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த அம்மா பின்னாடி சுற்ற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த தியாசபிக்கல் சொசைட்டின்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு ஒன்றும் பெருசாக இப்போ இடைஞ்செல்லாம் பண்ணுறதில்ல. ஆரம்பத்தில் ஒரு பெரிய வேலையெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஜேகேன்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு. அப்படி ஒருத்தரை உருவாக்கணும்னு பிளான் பண்ணதே அவங்க தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஐடியா என்னென்னா, அப்படி ஒருத்தரை உருவாக்கி கொண்டு போய் அமெரிக்கா முழுவதும் இந்து மதத்தை பரப்புகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா போன இடத்துல அவர் ஜேகேயோட தம்பி வந்து டிபியால் இறந்துட்டார். இறந்ததோட அவர் ஜேகே வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு, உங்கள் கூட வரமாட்டேன்ட்டு அவர் போயிட்டார். சின்ன பையனாக இருக்கும்போதே தத்தெடுத்து அவருக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவரை வந்து ஒரு பெரிய லோக குரு மாதிரி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணாங்க. அவர் தெளிவாகி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட செயல்பாடுகள்லாம் நின்று போச்சு. இந்த மாதிரி இந்த சூடோ சயின்ஸாக உள்ள விஷயங்களெல்லாம் பரப்புறது இந்த மேடம் பெலாவெட்ஸ்கி இந்தியா வந்த பிறகு தான் இந்தியாவில் தொடங்குது. உலகம் பூரா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த ரிச்சர்ட் மூனி மற்றும் எரிக் வான் டெய்னிகன் போன்றவர்கள். என்ன கேட்டால், உலகத்தை வந்து படைச்சதே வந்து ஏலியன்ஸ் தான் படைச்சாங்க, ஏலியன்ஸ் தான் பிரமிடை கட்டி கொடுத்தாங்க அப்படின்ற கதைகளை பூரா அவங்க தான் கிளப்பி விட்டது. அதாவது நல்ல தெளிவாக ஒரு மைண்டில் நமக்கு விருப்பப்படுறோம், நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கே, நம்ம இவ்வளோ நாள் இப்படி ஒன்றை நம்பிக்கிட்டு இருந்தோமே, இது ஏமாற்றமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, இவ்வளோ நாள் நம்ம முட்டாளாக இருந்துட்டோம், இனிமையாவது புத்திசாலியாக மாறுவோம் அப்படின்னு பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்கணும். ஏன்னா நானே எடுத்துக்கின்னு ஒரு காலகட்டம் வரை மிகப்பெரிய பக்திமானாக தான் இருந்தேன். 26 வயசு வரை நானே பக்திமான் தான். சரியா? காலேஜுக்கு போகும்போதே நெத்தியில் பட்டை, கழுத்தில் கொட்டைன்னு இல்லாமல் போனதே கிடையாது. அப்போ அதை வந்து விட்டு விலகி வெளியே வர்றதுக்கு ஒரு ஆழ்ந்த வாசிப்பு தேவை. புத்தகங்களை தொடர்ந்து படிக்கும்போது பல்வேறு செய்திகளை படித்து அதை அலசி நம்ம பார்க்கும்போது, ஓ ஆமாம், இதோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்றது தான் சரியாக. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஸ்பைடர்மேன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் யாரை கொண்டு போய் காட்டுவீங்க? அயன்மேனோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு எங்கே கொண்டு போய் காட்டுவீங்க? எல்லாருமே உங்கள் கதை தானே, எல்லாருமே கதை தானே. அனைத்து கருத்துக்களுமே உங்கள் கருத்துக்கள் சொல்லி நான் இந்த நன்றி சார். நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.